ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த மருதாணி வீடியோ தான். அதாவது மருதாணி தேவையில்லை, கோன் தேவையில்லை, ஆனால் இந்த வீட்டில் இருக்க 2 பொருளை வச்சு நம்ம மருதாணி லிக்விட் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. அதாவது இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது சாதாரணமாக தான் நான் பண்ணேன். இந்த அளவுக்கு வைரல் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. அதோட வந்து இது நம்ம சின்ன வயசில் செஞ்சது. நம்ம வந்து அப்லோட் பண்ணும்போது இது யாருமே அந்தளவுக்கு இந்த விஷயத்தை யாருமே சொல்லலை. சரி, இதை யாருமே சொல்லலேன்னு தான் நான் இதை அப்லோட் பண்ணியிருந்தேன். யாரோடதையும் நான் பார்த்து எதுவுமே செய்யலை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் நான் இதை ஷேர் பண்ணியிருந்தேன். அதுவும் நம்ம சின்ன வயசில் பண்ணது, இது எல்லாருமே மறந்துருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அதை பண்ணினேன். அதுவும் அந்தளவுக்கு ரீச் ஆகிடுச்சு அதோட இந்த வீடியோவும். இதில் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்டும் சொல்லியிருந்தீங்க. அதாவது சில பேருக்கு வந்து பாத்திரம் அடி பிடிச்சிருச்சு ஆனால் தண்ணி வரலன்னு சொல்லியிருப்பீங்க. சில பேருக்கு தண்ணி வந்தும் அது செவக்கலன்னு சொல்லியிருப்பீங்க. நிறைய பேருக்கு சுத்தமாக தண்ணி வரல, ரொம்ப பாத்திரமும் வீணாக போயிடுச்சு, வீட்டில் திட்டு வாங்கினது தான் மிச்சம்னு நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ திரும்பவும் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம திரும்பவும் அதே வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது எதில் செய்யணும், எப்படி செய்யணும், தண்ணி எப்படி வரும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்த சில கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன். இது மோஸ்ட்லி எல்லாருமே சொல்லியிருந்த கமெண்ட் தான். அதில் முக்கியமானதை எடுத்து மட்டும் அதுக்கு பதில் சொல்லியிருப்பேன். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அதோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழுசாக இன்றைக்கி செய்ய போகிற எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக 100% அந்த தண்ணி வரும். நமக்கு பாத்திரமும் வீணாகாது. அது எதில் செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட்ஸ்லாம் படிச்சிடலாம். பெட்ரிஷியா மரியான் அப்படிங்கிற சிஸ்டர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கமெண்ட்டில் செஞ்சு பார்த்து ரிசல்ட் வந்தது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். செமையாக இருக்குது, ரொம்பவே சிகப்பாக இருக்குது. என்னோடய பர்த்டே பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்து ஒரு பெரிய கமெண்ட் என்ன அப்படின்னா, மருதாணி அழகிற்கு மட்டும் இல்லை, அதில் மருத்துவ குணம் அதிகம் உள்ளது. முக்கியமாக உடல் சூட்டை குறைக்க பயன்படும். நாகரிகம் என்ற பெயரில் நமது முன்னோர்கள் மருத்துவத்தை மறந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், அவங்க சொல்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது உண்மைதான். நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம மருதாணியெல்லாம் தேடி அரைச்சி அது போட நேரம் ஆகுங்கிற அந்த ஒரு கட்டத்தில் தான் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். மற்றபடி எனக்கு அந்த இயற்கையை வந்து அழிக்கணும், அதை வந்து வேணாம் அப்படின்னு நான் சொல்கிற ஆள் கிடையாது. கண்டிப்பாக கிடச்சிது அப்படின்னா அந்த மருதாணி இலையை அரைச்சி மருதாணி போடுங்க. அடிக்கடி மருதாணியெல்லாம் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உடல் சூடு கண்டிப்பாக குறையும். அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாமே சொன்னீங்களே, கடைசியில் சட்டி அடி பிடிக்குன்னு சொன்னீங்களா, எங்கள் அம்மா என்னை திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து சூப்பர் மேம், நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப அழகாக இருக்குது, தேங்க்யூ மேம் சொல்லியிருக்காங்க. செஞ்சு பார்த்து வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சிஸ். நான் ட்ரை பண்ணேன், செமையாக இருந்துச்சு. ஆல்சம் 15 மினிட்ஸில் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இது இருந்தது. சைல்ட்ஹுட் மெமரிஸ் சொல்லியிருக்காங்க. நாங்களும் சின்ன வயசில் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப தேங்க்யூ. நாங்களும் சின்ன வயசில் பண்ணது தான், அதை தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அடுத்த கமெண்ட்ஸ் இதுதான் மோஸ்ட்லி எல்லாருமே கேட்டிருந்தீங்க. இது எவ்வளோ டேஸ் ஹேண்டில் இருக்கும் சிஸ், ப்ளீஸ் சொல்லுங்கள். ஹவு லாங் வில் இட் ஸ்டே இன் ஹேண்டுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 4 to 5 டேஸ் இருக்கும்னு நானும் எல்லாருக்குமே கமெண்ட் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அத்தனை நாள் தான் இருக்கும். நம்ம வந்து சாதாரணமாக கோன் போட்டோம், மெகந்தி போட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இதுவும். இப்போது நம்ம மெஹந்திலாம் போட்டோமோ அப்படின்னா, இன்றைக்கி ஃபங்க்ஷன் அப்படின்னா 2 நாளுக்கு முன்னாடியே போடுவோம்ல. முதல் நாள் நைட்டு போட்டோம் அப்படின்னா 3ஆம் நாள் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் டைமில் நல்லா டார்க்காக இருக்கும்போம்ல, அதே மாதிரி தான் இந்த நம்ம லிக்விட் போடும்போது கூட லைட் கலராக இருக்கும், மறுநாள் வந்து நல்லாவே டார்க்காக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த லிக்விட் இருக்கும். அடுத்து ஒரு கமெண்ட், உங்கள் டிப்ஸ் பார்த்ததுக்கு 300 ரூபாய் பாத்திரம் வீணாக போச்சு, விளக்கவே முடியலை. டிப்ஸ் பார்த்தா யூஸாக இருக்கணும், அன்யூஸாக இருக்கக்கூடாது. இனிமேல் இது மாதிரி டிப்ஸ் போடாதீங்க ப்ளீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு கோவமாக சொல்லியிருக்காங்க பாருங்கள், எனக்கும் புரியுது. ஏன்னா பாத்திரம் வீணாக போனால் அது எந்த அளவுக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியும். அடுத்த கமெண்ட், செமசிஸ், சின்ன வயசு ஞாபகம் வருது. பொங்கல் தீபாவளி அப்போ ஜாயின்ட் ஃபேமிலியாக உட்காந்து நாங்கள் போட்டுக்குவோம். இப்போ அதெல்லாம் மாறி போச்சுன்னு ஒரு கமெண்ட் இருக்குது. அது உண்மையாகவே இருக்குது. இப்போ எல்லா காலமும் மாறி போயிடுச்சு. மாறிட்டு வர இந்த காலத்தில் நம்ம பழைய நினைவுகளை கண்டிப்பாக மறக்கக்கூடாது. அடுத்து அதுக்கு யூஸ் பண்ண வெசலை வாஷ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி ரிமூவ் பண்ணுறது அந்த வேஸ்ட்டை வெசலில் இருந்துன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து
எனக்கு தண்ணியே வரல, அடி பிடிச்சி போச்சு, எங்கள் அம்மா திட்டுறாங்க, நல்லாவே வரலன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் படிக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே வந்து இந்த வீடியோ இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பாத்திரமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது அடி பிடிச்சிருக்கும். நிறைய பேர் செஞ்சு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அடி பிடிச்சி பாத்திரம் வீணாக போயிருக்கும். அதை தேய்ச்சி கழுவவும் முடியாது, அந்தளவுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பழைய பாத்திரமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நான்லாம் யூஸ் பண்ணது பழைய பாத்திரத்தில் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். என்னுடைய அந்த பழைய வீடியோ லிங்க்கு கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இனிமே வந்து அந்த தவிர யாரும் இனிமேல் செய்யாதீங்க. இப்போது இது மாதிரி ஒரு பெயிண்ட் டப்பாவோ இல்லைனா நம்ம வந்து பால் டின், அதாவது அமுல் டப்பான்னு சொல்லுவோம்ல, குழந்தைங்களுக்கு பால் பவுடர்லாம் வாங்கினா டின்னு கிடைக்கும், அது மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா கூட அந்த மாதிரி டின்னில் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு அந்த டின்னு கூட கிடைக்கவே இல்லை, இந்த பெயிண்ட் டப்பா தான் இப்போதைக்கு கிடைச்சது எனக்கு. இதுலேயும் கூட கொஞ்சம் பெயிண்ட் இருந்தது, அதை வந்து கொஞ்சம் சூடு பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் மெல்ட் ஆகி உருகிரும்ல, அதனால கொஞ்சம் சூடு பண்ணுறேன். இருந்தாலும் அது சூடு பண்ணி கொஞ்சம் திக்காக இருந்ததை எடுத்துட்டு மீதி வந்து கொஞ்சம் ஒட்டிட்டு தான் இருந்தது, அதோடய தான் நான் இதை கூட செஞ்சுருக்கேன். நீங்களும் கூட இது மாதிரி பெயிண்ட் டப்பா கிடச்சாலும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக இதில் மிஸ்ஸே ஆகாது, கண்டிப்பாக 100% தண்ணி வந்துடும். அதில் நம்ம அதில் எடுத்தோம்ல அதே மாதிரி தான் 2 ஸ்பூன் ஜீனி, 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கோம். இந்த 2 பொருள் தான் இதுலேயும் சேர்க்குறோம். நம்ம இந்த 2 பொருள் சேர்த்தாலே போதும், நல்லாவே ஒரு லிக்விட் கிடைக்கும். இப்போது அதை தான் கலந்து இதில் இப்போ அடியில் கொட்டியிருக்கோம், அதாவது எல்லா பக்கமும் சைடில் வர மாதிரி. ஏன்னா நடுப்புற நம்ம வந்து ஒரு டம்ளரோ ஒரு கிண்ணமோ வைப்போம், அதுக்காக நான் வந்து சுற்றி தள்ளி விடுறேன். நல்லா எல்லா பக்கமும் சைடில் போகிற மாதிரி வச்சுட்டு நடுப்புற இதில் வந்து நான் ஒரு சின்ன டம்ளர் வைக்கிறேன், அதில் கூட ஒரு கிண்ணம் தான் வச்சுருப்பேன். டம்ளர் வச்சு இந்த உள்ளே வைக்கிற இந்த டம்ளர் வந்து வீணாக போனாலும் நம்ம வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும். ஆனால் அடி பிடிக்கும், அதுக்கு தான் நம்ம வந்து இந்த டின்னு, இந்த இரும்பு டப்பா யூஸ் பண்ணியிருக்கோம், பெயிண்ட் டப்பா. இப்போ இதில் அடி பிடிச்சாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அடிக்கடி இதே டப்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி தான் மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அதை வந்து சுற்றி அந்த ஓட்டை வந்து வெளியில் எதுவுமே தெரியாத அளவுக்கு சைடில் ஃபுல்லாக அடைக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு வைக்கிறோம். அடுப்பத்தை வச்சுட்டு அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சாலே போதும். அந்தளவுக்கு இருந்தாலே ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு சூடு ஏறிடும், நல்லாவே தெரியும். அது இது இரும்பு டப்பான்னு சொல்லும் போது நல்லாவே சீக்கிரம் சூடு ஏறிடும். நல்லா சூடு ஏறினதும் சைடுலலாம் கொஞ்சம் புகை வர்றது தெரியும், அதே மாதிரி ஸ்மெல்லும் வரும். கொஞ்சம் பேட் ஸ்மெல்லாக தான் இருக்கும், ரொம்பவும் பேடாக இருக்காது, இருந்தாலும் கொஞ்சம் ஸ்மெல்லாக தான் இருக்கும். அது தீயுதில்லை, அதனால அந்த வாடை வரும். இருந்தாலும் நமக்கு அந்த லிக்விடு கிடச்சிரும் இதில் முழுசாக. பாருங்கள், 2 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா சூடு ஏறிடுச்சு. எனக்கு மேலே உள்ள தண்ணி கூட கொதிக்கலை, நல்லா சூடு ஏறினாலே போதும். ஒரு 2 நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா பாருங்கள், அந்த தண்ணி கூட இன்னும் அந்த சூடு இருக்குது. அந்த கீழே இரும்பு டப்பான்னு சொல்கிறதுனால அதில் தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு தெரியுது. நான் அந்த மேலே அந்த பாத்திரத்தை எடுத்ததும் அந்த உள்ள அந்த டம்ளரை எடுக்கிறேன், நல்லாவே தண்ணி கிடச்சிருக்கு. இனிமேல் செய்ய போகிறவங்க இது மாதிரி ஒரு இரும்பு டப்பாவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா 100% அதில் தண்ணி வந்துடும். இப்போ இதில் பாருங்கள், நல்லாவே அடி பிடிச்சிருக்கு. நம்ம இதில் தண்ணியை ஊற்றி ஊற வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பேந்துட்டு வந்துடும். நம்ம மறுபடியும் கூட இதே டப்பாவையே யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அடிக்கடி இதிலே கூட செஞ்சுக்கலாம். இப்போது இந்த டம்ளர் கூட நம்ம வாஷ் பண்ணிடலாம், இது ஈஸியாக தான் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் வந்து சோப்பு பவுடரே இதிலே ஊற வச்சுட்டு கழுவுனோம் அப்படின்னா இந்த டம்ளரை கழுவிடலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எப்போதும் போல தான் இதில் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு குங்குமம் சேர்த்துருக்கேன். அந்த கிடச்ச அந்த தண்ணியில் தான் அதை சேர்த்துருக்கேன். நல்லா அந்த குங்குமத்தை கலந்து விட்டுட்டு நம்ம வந்து கையில் போட்டோம் அப்படின்னா நல்லா கலராக இருக்கும். போட்ட உடனே கையை கழுவி காஞ்சதும் கழுவுறோன்னா மறுநாள் தான் நல்ல சிவப்பாக இருக்கும். ஒரு மாதிரி ஆரஞ்சு கலராக தான் தெரியும் ஃபஸ்ட் நாள் பார்க்கும்போது, மறுநாள் வந்து நல்ல டார்க்கு சிவப்பாக இருக்கும், அந்தளவுக்கு கலராகிடும். இந்த மாதிரி மெத்தடை ப்ராப்பராக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் தண்ணி வந்துடும், மிஸ்ஸே ஆகாது. இதில் நம்ம குங்குமத்தை கலந்து இப்போ கையில் வச்சிட்ருக்கோம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை கையில் அதே மாதிரியே வரைஞ்சிக்கலாம், ரொம்பவே சிவப்பாக இருக்கும், நல்ல கலராகவும் இருக்கும். நான் இதை வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே நான் கையை கழுவிட்டேன். ஏன்னா இது ரொம்ப டார்க்காக சிவப்பாக ரொம்ப கருப்பாக ஆகிற மாதிரி ஆகிடும். இது கூட மறுநாள் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு. அடுத்து வந்து எங்கள் அம்மா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கையில் வச்சுருந்தாங்க, அதுவே வந்து எந்த அளவுக்கு நல்லா சிவப்பாக ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ஒரு 4லேருந்து 5 நாள் கையில் இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து வாஷ் பண்ணோம், ஒரு துணி துவைச்சோம், ஒரு பாத்திரம் கழுவணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சாதாரண மெஹந்தி போல தான், அது எப்படி போகுமோ அதே மாதிரி தான் இதுவும் போகும். எந்த சைடு எஃபெக்ட்டும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது.
இனிமேல் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், 100% ரிசல்ட் கிடைக்கும். என்னடா இது நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, இப்போ இதை உட்காந்து பேசிகிட்டு இருக்காளேன்னு நினைக்காதீங்க. நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள் கொடுக்கும். நான் நினைக்கிறேன் அந்த விவி பிரச்சனைக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே சபுக்கில் சப்ஸ்கிரைப் பட்டனும் அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.